பையா என் மனைவி ஆர்வி தேவி என் பொண்டாட்டி சத்தியமா முன்னே சொல்லிட்டோம் சூத்தாட்டி என் பொண்டாட்டி அழகோ அழகு ஆள் எப்படிங்கிறான் அப்படியே ஆயிட்டு வாட்டி சாத்தமா எனக்கு எட்ட மாட்டீங்க என்ன பண்றது உன்னையும் சொல்லுது நீ பிள்ளைக்கிற நம்ம ஆயிட்டாக்குது என் பொண்டாட்டி கோயிலுக்கு போகாத கோபிஸ்திரி கடைக்கு போகாத கன்னிஸ்திரி பச பசன் வரலாம் பார்வதி அப்படி என் பொண்டாட்டி எனக்கு தோலை தோல்னா இருக்குதாங்க ஐயா உள்ளாதே ரூபாரே உள்ளாதே ரூபாரே உலகம் போற்றோம் முத்தமாரே என்னையே உங்களை கண்டு யாவரும் தலைவனே தேவி பற்பாத கமலங்களுக்கு அநேக வணக்கங்கள் ரேவதி. பையா பாத்தியா என் பொண்டாட்டிய பார்த்தேன் என்ன பார்த்த துணி போடுக்கிறாங்க நான் பாக்குறேன் அதெல்லாம் மூடி சொல்லிட்டான் அடக்க வணக்கம் ஓய் அடக்க வணக்கம் சூப்பர் எப்படிக்குது அப்படியே தக்கான்னு திருப்பி சொல்ல பாத்ரூம் கெட்டாலும் மென்மக்களே சங்க சுட்டாலும் மென்மை தரும். ஆமா என் பொண்டாட்டி என்ன பார்த்ததும் ஐயோ ஓட்டமா ஓடி வந்து ஒன்னே என்ன மாமா வணக்கம். ஆமா ஒண்ணு பாத்துட்டே குறைஞ்சிருப்பா மன்னவா வணக்கம். ஒன்னே என்ன என் சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம் போடுறா உங்கால குண்டுது. இப்ப என்ன கொடுக்கணும்? பொண்ணு கொடுத்துடலாம். ஆசீர்வாதம் கொடுங்க. கொடுத்துடலாமா? நீங்க கொடுத்தா வாய் தவிர புள்ள வாயில வந்துச்சு விட்டு அது வளவளன்னு பேசினா வாய் கேடு. ஆமா ஒரு புள்ள பார்த்தா சூத்து கேடு, சொத்துக்கு கேடு, சொத்து கேடு. என் பொண்டாட்டி ஒரு காலை பிடிச்சிட்டா. கம்மனே மாமா பொண்டாடி கண்ணா என்ன மாதிரி கட்டி பொழைக்கணும். முன்னே மாதிரி கட்டி பொழைக்கணும். இல்லன்னா ஊர் மேல விட்டுரு. மாமா அப்படி என்ன பேசி கிடக்குறேன் எல்லு மேல எல்றி மேல
மங்கமங்க ராத்தியாய் வல்லாய் என்னுடைய மாதாரம் இருந்தது முடிந்தபடியால் கல்லும் காவிரியும் புல்லும் புலியும் உள்ளளவு தொல்லுலகில் சுகத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம் சாமிநாதா